ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவ வயதில் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னுடைய காதலன் அப்படின்னு ஒருத்தன் வந்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப பெருசாச்சு அப்படின்னு சொல்லி நடிகை பிரியா பவானி சங்கர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ நடிகை பிரியா பவானி சங்கரை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு தொலைக்காட்சியில் நியூஸ் ரீடராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி அதன் மூலமாக கிடைச்ச ஃபேமஸ் அப்படின்றத வச்சு சினிமாவில் நடிகையாக மாறினார். ஆரம்பத்தில் செகண்ட் ஹீரோயின் தேர்ட் ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்போ முன்னணி நடிகர்களோட படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ அதை எப்படி சொல்லணும்னா, சங்கரோடைய இந்தியன் 2 படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து திரைப்படங்களில் நடிச்சுட்டு வரக்கூடிய இவர் இணைய பக்கங்களை ரொம்பவே ஆக்டிவாக வலம் வந்துட்டுருக்காரு. ஸோ இவரை சுற்றி பல்வேறு காதல் கிசுகிசுக்கள் எப்பவுமே சுற்றி வந்த வண்ணமே இருக்குது. ஸோ அதை இந்த நடிகையை விரும்புகிறாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ நடிகைகளுடைய காசிப் எந்த அளவுக்கு வெளியே வருதோ, அவங்கள பற்றி எந்த அளவுக்கு கிசுகிசு பேசுகிறோமோ, அது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்றது பொது வெளியில் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்ரீ திவ்யா அவங்கள பற்றி எந்த கிசுகிசும் வரதே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நடிகை இருக்கிறதே அப்படின்றது மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகைகள் அவங்கள பற்றி நிறைய பேர் காசு கொடுத்தே எழுத சொல்லுவாங்க. ஸோ நடிகை பிரியா பவானி சங்கர் பற்றி வர கிசுகிசும் இவர் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இதுவும் ஒரு ரீசன். அவரை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக அவர் லைம்லைட்டில் இருப்பார். பட வாய்ப்புகள் கிடைக்கும், காசு பணம் பார்க்கலாம். ஸோ நிறைய கிசுகிசு எழுதினாலும் இவர் தன்னுடைய உண்மையான காதலன் யார் அப்படின்றத சொல்லியிருந்தார். கல்லூரி காதலனான ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்த நடிகை. ஸோ அவர் பேர் ராஜவேல் அப்படின்றதும். ஸோ ரெண்டு பேருமே இப்போ ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இவங்க காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரே வீட்டில் இருக்கார். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதும் சொன்னார். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மார்க்கெட் குறைஞ்சிரும் அப்படின்றதால கல்யாணம் மட்டும் பண்ணிக்கல, மற்ற எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரே வீட்டில் இருந்துட்டு. ஸோ இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்ட நடிகை, ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் கவர்ச்சியான ஆண் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக என்னுடைய காதலனை தான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய 16, 17 வயசுலேயே என்னுடைய உடல் அமைப்பும் சரி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய காதலன் வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லா அமைப்புமே மாறிடுச்சு. ஸோ அதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தன்னம்பிக்கை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் என்னுடைய தன்னம்பிக்கை ரொம்ப பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி 2 மீனிங்கில் பேசியிருக்காரு. ஸோ அவர் எதை சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நடிகை பிரியா பவானி சங்கரை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டபுள் மீனிங்கை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.